விஜய் வந்து எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் ஓடி ஒளிரரை தாண்டி அதை அவர் ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு பிரதர். சிம்பிளான விஷயம் தான் பிரதர். நீங்க மாற்றம்னு சொல்றீங்க, ஆனா உங்க கட்சியிலே மாற்றம். இப்போ நான் ஒன்று சொல்லட்டுங்களா, தீய சக்தி திமுகன்னு திரு விஜய் சொன்னார். அப்போனா தூய சக்தி யாரு? டிவிகே. கரெக்டா? கரெக்ட். கிரிமினல் ரெக்கார்ட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது டிவிகே கட்சியில் டிஎம்கே கம்பேர் இப்போ பண்ணும்போது. அந்த டிவிக்கே வந்ததுனால தான் இதை தான் நீங்கள் அரசி ஆராய்ஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க. யார் சொன்னது? 1.25 கோடி பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்றதுக்காக நான் ஏற்றுக்கணுன்றது சொல்கிறது தப்பு. எனக்கு விமர்சனம் இருக்குது, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கு விஜய் நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தீங்க. ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. விஜய் சார் வந்து ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டார், அவர் வாங்க மாட்டார், அரசியல் வர்றது தேவையில்லாத ஒரு விஷயன்ற மாதிரி உங்கள் கருத்து சொன்னீங்க. அவருக்கு வந்த கூட்டம்லாம் தியேட்டரில் படம் பார்க்க வந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது அந்த படம் பார்க்க வந்த கூட்டம் தான் அவரை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஓகே. அந்த கூட்டம் தான் சும்மா இல்லை, அந்த சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம் மாதிரி இல்லை, ஒரு உண்மையான கூட்டன்றதை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன கருத்து நீங்கள் தான் நீங்கள் சொன்னீங்க, உங்களை மாதிரி நிறைய பேரும் பேசுனாங்க. இல்லை, நான் சொன்ன கருத்து என்னன்றதை நானும் உங்களை நிறைய பேர் இன்டர்வியூ மறுபடியும் பாருங்க. எனக்கு அது என்னன்னா, அது வந்து அது ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ ஒருத்தவங்களை மேலே இருக்கவங்கள பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அதனால அப்படி பார்க்குறாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க பிரதர்? இங்கே நான் யாருக்கும் பதில் சொல்லலாம் இல்லை, என்னுடைய தாட்டை நான் ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், அவர் டெபாசிட் வாங்க மாட்டார்ன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரு விஜய் அவர்களுக்கு மேபி நான் என்னுடைய போஸ்ட்லேயே போட்டிருப்பேன், 200 இடத்துல டெபாசிட் வாங்க மாட்டார். நல்லா அவர் 234 நிப்பாட்டியிருந்தார். ஓகேங்களா? 200 இடத்துல டெபாசிட் வாங்க மாட்டார்னு சொல்லி ரீசன் என்னன்னா, அங்கே இருந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே இப்போ வரைக்குமே நீங்கள் சொன்னீங்கல்ல ஓட்டு போட்டாங்கன்ட்டு, அவங்கள போய் கேட்டு பாருங்கள், கேண்டிடேட்ஸ் யாருன்னு தெரியாது, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இது திரு விஜய் அவர்களுக்கு மட்டும் விழுந்த ஓட்டுன்னே நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இங்கே எதிர்கருத்தே வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இங்கே எல்லாருக்குமே ஒரு கருத்து உரிமை இருக்குது. இப்போது உங்களுக்கு விஜய் சாரை பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஏன் உனக்கு பிடிக்கலன்னு கேள்வி கேட்கறதே தப்பு. ஓகேவா? இல்லை நான் உங்களுக்கு இல்லை, அவங்க சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ நான் பேசுனது பப்ளிசிட்டிக்காக தான் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் திமுக கட்சி மேலே ஒரு வெறுப்பு ஒன்று பரப்புனார்ல, அதுவும் பப்ளிசிட்டிக்காக நான் சொல்லலாமா? இல்லை, அது வந்து ஒரு ஆப்போனண்ட் கிட்ட அவர் பேசுகிற ஒரு விஷயம். இல்லை ஆப்போனண்ட்டுன்றது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆப்போனண்ட்டு கூட இது வரைக்குமே யாருமே இப்போ அவருக்கு அவர் ஆப்போனண்ட்ன்றதுனால அவர் அப்படி பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் பேசுனதுக்கான விஷயம் அது வந்து ஆப்போனண்ட் இல்லை. தமிழ்நாடு எலெக்ஷன் அவருடைய எதிர்ப்பு, என்னுடைய எதிர்ப்பு இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்றதுனால அவர் அந்த கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன்ன்றது டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் 2 கட்சி மட்டும் தான் போட்டி போட்டுச்சா? அவர் சொல்றது அவர் சொல்றது இருக்கட்டும். நல்லா நான் வந்து அவர் பேசதான் சொல்றேன். கலை நிலவரத்தை பத்தி நான் பேசுறேன். தமிழ்நாடு எலெக்ஷன் 2 கட்சிக்கு மட்டும் தான் போட்டி இருந்துச்சா? இல்ல, ஆனா அவர் பதிவு பண்றது எனக்கும் பிரதர், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அவர் பதிவு பண்றது இல்ல, அவர் பதிவு பண்றதை விடுங்க. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். இல்ல நிறைய கட்சிகள் இருந்து ஓகேவா? ஏன் அவர் மத்த எந்த கட்சிகளை பத்தியும் பேசல? இப்போ நீங்களும் நானும் 1 to 1 பேசுறோம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்கிறேன், நான் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இதே 4 பேர் இருந்தாங்கன்னா ஓகேவா, இந்த 4 பேரும் என்ன மட்டும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நான் 4 பேர். ஆனால் இங்கே என்னென்னா, நாம் வந்து விவாதம் பண்ணுறோன்னும் போது 4 பேரையுமே அந்த ப்ராபபிலிட்டியில் தான் கேள்வியே கேட்கணும். இப்போது ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா ஹெட்டு ஆர் டெயில், ஓகேவா? ஆனால் இதே ஒரு டைஸை விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது? அது ஒரு காம்பனண்ட்டை பொறுத்து, எந்த காம்பனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஸோ இங்கே நம்ம இல்லை டைஸ்னாலுமே உங்களுக்கு மினிமம் 6 ஆச்சு இருக்கணும். அந்த ஓகே, அதில் ப்ராபபிலிட்டிஸ் ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த எலெக்ஷன்லையுமே எடுத்துக்கோங்களேன், ஏன் வந்து திரு விஜய் அவர்கள் பிஜேபியை வந்து எதிரி கட்சியாக அவர் எடுத்துக்கல? ஏன் வந்து அவர் அதிமுகவை எதிரி கட்சியாக எடுத்துக்கல? ஏன் அவர் காங்கிரஸை எதிரி கட்சியாக எடுத்துக்கல? ஏன் அவர் விசிகாவை எதிரி கட்சியாக எடுத்துக்கல? ஏன் அவர் எடுத்துக்கலன்னா, அடுத்த வாட்டி இவங்க தான் வரப்போகிறாங்க, இவங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விதத்தில். என்னென்னா, இப்போ மக்களுடைய மனநிலைமை வந்து இவங்களுக்கு தான் போகணும், அது ஒரு பிராண்டோ, ஸோ இப்படி தான் நடக்குது, அதை வந்து தவறாக போகக்கூடாதுன்ற விஷயத்தினால அப்படி சொல்லியிருக்கலாம். அப்போது
மேல இருக்கிறவங்கள பத்தி குறை சொன்னா பப்ளிசிட்டி கிடைக்கும்ன்ற மைண்ட் செட் அவருக்கும் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நான் வந்து இல்ல விஜய பத்தி ஒரு பேசுறேன். ஆப்போனன்ட்டா பேசியிருப்பாருண்ணா. பிரதர் நானும் அவர் ஆப்போனன்ட்ட தான் பார்க்குறேன். பிகாஸ் நான் ஓட்டு போடுறவன் பிரதர். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே. நான் ஓட்டர். மக்கள் ஓட்டு போட்டா தான் அவரு வர முடியும். புரியுதுங்களா? அப்ப கண்டிப்பா. எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. என்னுடைய கேள்விகள் இப்போ என்ன? மக்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. பிரதர் மக்கள் எத்தன ஒரு 1.25 கோடி? அதுதான் மக்கள் ஓகே. தான் சப்போர்ட் 1.25 பண்ணியிருக்காங்க. கோடி. ஆமா. மிச்சம் 3.25 கோடி சப்போர்ட்டே பண்ணலையே. இந்த 1.25 கோடியே ரெக்கார்டுண்ணா அது ஆக்சுவலி அது. பிரதர் நான் இப்பயும் சொல்றேன். நான் ரெக்கார்டு இல்லன்னுலாம் இப்போ உங்க கையில ஒண்ணு சொல்லட்டுமா? இதுவே யாரும் அச்சீவ் பண்ணல. பிரதர் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். மலையாள இண்டஸ்ட்ரியில மோகன்லால் படம், மம்முட்டி படம் ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? நீங்க அரசியல் இல்ல, பேசும்போது இல்ல, இல்ல. சினிமாக்கு ஏன் போறீங்க? பிரதர் சினிமால தானே அரசியல் வந்திருக்காரு விஜய். அதனால கேட்கிறேன். ஓகே. ஓகேவா? அப்போ ஷக்கீலா மேடம் உடைய படம் வந்து மோகன்லால், மம்முட்டியோட அதிகமா கலெக்ஷன் ஆச்சு. கரெக்ட்டா இல்லையா? இல்ல நான் கரெக்ட்டா இல்லையா? இல்ல நீங்க பிரதர் டாபிக்கே நான் மாத்துறீங்க. டாபிக்க மாத்தல பிரதர். எக்ஸாம்பிள் கேட்கிறேன். ஓகே. ஆச்சா இல்லையா? ஓகே. இல்ல அப்ப இல்ல தெரியல எனக்கு அதுக்கு ஆக்சுவலி அது. அப்போ ஷக்கீலா மேடம் உடைய படம் தான் சிறந்த படம் நீங்க சொல்ல முடியுமான்றது தான் என் கேள்வி. அந்த மாரி தான் அரசியல்லயும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க 1.25 கோடி பேர் ஏத்துக்கிட்டாங்கன்றதுக்காக, நான் ஏத்துக்கணுன்றது சொல்றது தப்பு. எனக்கு விமர்சனம் இருக்கு. எனக்கு நெறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கு விஜய் ஐய பதில் சொல்லணுன்றது அவருடைய கடமை ஆக்சுவலா. அவர் வந்து கண்டிப்பா. சினிமா இல்ல இதுவரைக்கும் நீங்க உங்க யோசிச்சு பாருங்களேன். கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அவர் கடமை எனக்கு. அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் அவர விமர்சனம் பண்ணனான்றது தான் கேள்வி. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் அரசியலுக்கு வரதுக்கு இப்போ முன்னாடி மாற்றம் வரணும், மாற்றம் நடைபெறணும்னு ம். சொல்றாங்க. அந்த மாற்றம் வந்ததும் ஏன் நடக்குது இந்த மாற்றம்? ம். இந்த மாரி ஒரு கேள்வியும் இருக்கு. இது வந்து எப்படி இது? இல்ல பிரதர். என்ன மாற்றம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ மாற்றம் எல்லாருக்குமே தேவைதான். ஏன் மக்கள் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடல? சீமானோட மாற்றத்த விஜய் பேசிட்டாரா? சொல்லுங்க. இப்போ தெரியலையே. இங்க எல்லாருமே என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க இப்போ இந்த 1.25 கோடி ஓட்டு விழுந்துச்சுல்ல? அது எல்லாமே திரு விஜய் அவர்கள புடிச்சு விழுந்த ஓட்டை தாண்டி, அவருடைய கொள்கையோ, அவருடைய கோட்பாடையோ, அவருடைய என்ன சொல்றதுன்னா, அந்த மாற்றம்னு சொன்னார் இல்லையா? இந்த வார்த்தைலாம் கிடையாது. நீங்க என்ன இதுக்கப்புறம் நீங்க அதாவது இத பார்த்து அவங்க ஓட்டு போடல. அப்படி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, பூந்தமல்லியில விமன் அபியூஸ் கேஸ்ல மாட்டுன ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா? கஞ்சா கேஸ்ல மாட்டுன ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஆர்கே நகர்ல வந்து ரவுடிசம் பண்றவனுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன மாற்றத்த எதிர்பார்த்தீங்கன்னு நான் கேட்பேன்ல. இப்போ விமன் சேஃப்டி முக்கியம். ரவுடிசம் இருக்கக்கூடாது. ஊழல் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா? இப்ப அந்த ஊழல் பண்ணவங்களே அவங்க கட்சியில இருக்கும்போது அது எப்படி மாற்றமா மாறும்? ஆதவர்ஜுனா ரொம்ப நல்லவரோ? ஆதவர்ஜுனாக்கு இப்போ சொத்து வச்சிருக்காரு. அந்த சொத்த அவர் எப்படி சம்பாரிச்சாருன்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் ஆதவர்ஜுனா பொய் சொன்னதே கிடையாதா? அவங்க அம்மா வந்து ஜாதி இதில தான் இறந்தாங்கன்னு பொய் சொன்னாரு. ஆனா அதே அவங்களோட பெரியம்மா வந்து ரொம்ப கிளியரா சொல்ட்டாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க புருஷன் பண்ண டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அவங்க செத்தாங்க. இது பொய் கிடையாது. அப்ப எப்படி இவங்க இது பண்ணுவாங்க? சரி ஓகே. இல்ல. இப்ப நீங்க சொல்றதுலாம் ஒரு விதத்துல இருந்தாலுமே, ம். இப்போ அவங்க சைட்லயுமே எந்த ஒரு விஷயம் இல்லன்னு சொல்றீங்களா? நான் அதான் இல்லன்னே சொல்லியே. இல்ல நல்லா இப்போ புரிஞ்சுக்கங்களேன் பிரதர். அதுதான். 100% இந்த உலகத்துல எந்த கண்ட்ரிலயுமே எப்படி? எந்த கண்ட்ரிலயுமே நீங்க சொல்ற வளர்ந்த நாடு எதுவா இருந்தாலும் சரி, 100% பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நீங்க சொல்லவே முடியாது. அதுதான் நானும் ஓகேவா? சொல்றேன். ஆனா, அதுதான். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க மாற்றம்னு சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியிலே மாற்றம் இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? தீய சக்தி திமுகன்னு திரு விஜய் சொன்னாரு. அப்பன்னா தூய சக்தி யாரு? டிவிகே. கரெக்ட்டா? கரெக்ட். கிரிமினல் ரெக்கார்ட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறது டிவிகே கட்சியில. டிஎம்கேவ கம்பேர் இப்போ பண்ணும்போது. அந்த டிவிக்கே வந்ததுனால தான் இதெல்லாம் நீங்க அலசி ஆராய்ஞ்சு நீங்க சொல்றீங்க. யார் சொன்னது? இல்ல நீங்க சொல்றீங்களோ இல்ல யாரோ பிரதர். நான் நான் பொலிட்டிக்கல் சயன்ஸ் ஸ்டூடண்ட். ஓகேவா? ஓகேண்ணா. நான் அதான் ஒவ்வொரு வாட்டி ஓட்டு போடும்போதும், நான் யாருக்கு ஓட்டு போடணுன்றத நான் 1 வருஷம் அனலைஸ் பண்ணுவேன். நான் மொத அதாவது 5, 6 இது 6த் டைம் நான் வோட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நான் டிஎம்கே சப்போர்ட்டர் கிடையாது. நான் நியூட்ரல் ரொம்ப. நான் இதுக்கு முன்னாடி 4 வாட்டி நோட்டாக்கு போட்டிருக்கேன். 1 வாட்டி விஜயகாந்த் சாருக்கு போட்டிருக்கேன். தடவ டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இந்த டிஎம்கேக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு நான் 1 இயர் அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சு கரூர் சம்பவத்திலிருந்து நான் அனலைஸ் பண்றேன். இல்ல நீங்க ஓகேங்களா? விஜய் கட்சின்னு அத வச்சு சொல்லல நானு. நீங்க பொதுவாவே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஆ ஒரு சில இன்டர்வியூல நீங்க பேசும்போது, விஜய் சார் வந்து அவர் நடிச்ச படம் வந்து எதுவுமே சக்சஸ் இல்ல. ம். அவரு வந்து அவங்க அப்பா மூலியமா தான் வந்தாரு. ஆமா. ஸோ இந்த மாரி ஒரு பிக் ஷாட்டோட உண்மதானே? பசங்க இல்ல உண்மதானே? இல்ல நான் எல்லாருக்குமே பொய்யா சொன்னேன். நான் இல்ல ஆதவர்ஜுனா மாரி உண்மதான், பொய் உண்மதான். அப்புறம் அதுதாண்ணா இப்ப என்னன்னா, இப்போ டைரக்டரோட பையன் அவங்க பையன நடிகர் ஆக்கட்டும், ம். புரொடியூசரோட பையன் அவங்க பையன நடிகர் ஆக்கட்டும், இப்போ இது அவங்க பேரண்ட்ஸ் தான்
பண்ண வேண்டிய கடமை அது. பிரதர் அது என்னன்னா, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒருத்தன் இருக்கான். மிடில் கிளாஸ் பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் வந்து தானா வளர்ந்து ஸ்கூல் ஃபீஸ் அவனே கட்டி, காலேஜ் ஃபீஸ் அவனே கட்டிட்டு அவனால போ முடியாது. அவங்க அப்பா தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். அவங்க அப்பா தான் அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு டைரக்டரோட பையன் ஆக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசரோட பையன் ஆக்டர் ஆகட்டும், இது ஒரு பேசிக் திங் தானே. அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஈஸியா இருக்கலாம். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சக்சஸ் ஆகணுமோ ஃபெயிலியர் ஆகணுமோ அந்த பசங்க கிட்ட இருக்கு. ஓகே, நீங்க சொன்னது கரெக்டா? இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் சார் கிடைச்சிருக்கலாம். ஒரு 10 படமோ 15 படமோ அவங்க அப்பா சைட்லேருந்து கிடைச்சிருக்கலாம். ஆனா சக்சஸ் ஆகிறதோ ஃபெயிலியர் ஆகிறதோ அவர் கையில தானே இருக்கு. அதே மாதிரி பிரசாந்த் சார் வந்து அவங்க அப்பா தியாகராஜா. ஸோ அவர் மூலிமா இவர் வந்து உள்ள வந்திருக்கலாம். ஆனா அவரு இப்போ எப்படி இருக்காரு, ஒரு சில படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விஜய் சார் ரேஞ்சுக்கு அவர் ஒரு இருக்க முடியுதா? சரி, அதுதான் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது இதுதான். நீங்க கேட்டீங்க இல்லையா, நான் பதில் சொல்லலாம் இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒரு வாட்டி கிடைக்கிறது பேர் ஆப்பர்ச்சுனிட்டியா, இல்ல 15 வாட்டி கிடைக்கிறது பேர் ஆப்பர்ச்சுனிட்டியா? அதை நீங்க சொல்லுங்க. இல்ல அது இல்ல பிரதர் சி இருக்கலாம். சிம்பிள். மை क्वेश्चन இஸ் சிம்பிள். எனக்கு தடவை அது வாய்ப்பு வந்து கொடுங்க. நீங்க தான் சொன்னீங்க 10 15 நீங்க வாயில வந்து அதுதான் நான் சொல்றேன். பிரதர் அதுதான் ஆனா உண்மை. உண்மையோ பொய்யோ விஜய்க்கு முதல்ல ஹிட் கொடுத்த படம் எந்த படம் சொல்லுங்க? விட்டு கொடுக்குது கொடுக்கல Hit, இல்லைன்னா hit, hit. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வந்து விஜய் சார் பிடிக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு படம் ஃப்ளாப் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இல்ல, ஆனா எனக்கு பிடிக்கும். பிரதர் ஆர்சிபிக்கே காண வருதுன்னா பிரதர் நான் இப்பயும் அது சொல்றேன். மாதிரி தான் சொல்றேன் நானு. இப்போ வந்து என்னன்னா சரி, உங்க கேள்வி நான் பதில் சொல்லலாமா வேணாமா? உங்களுடைய சொல்லுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏன் விஜய் பிடிச்சது நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்? இல்ல உங்களுக்கு ஏன் விஜய் படம் பிடிச்சது நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்? நீங்க வந்து இல்ல, ஹிட்டா ஃப்ளாப்பா கேட்டீங்க. நான் அதை தான் அது கேட்குறேன். எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். பிரதர் நான் வந்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுறீங்க ரைட்டா? இப்போ நீங்க ஒரு சேனல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க பர்ஃபார்மன்ஸே சரியா பண்ணல, ஓகேவா? அந்த சேனல்ல உங்களை துரத்திடுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா துரத்திடுவாங்க, கரெக்டா? ஒருவேளை அந்த சேனல் உங்க அப்பாவதா இருந்தா? மேபி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். இல்ல நீங்க அதுலயும் சரியா பண்ணல, அப்புறம்? ஓகே, நான் வேற எங்கேயாவது பார்ப்பேன் நானு. நான் வேற ஏதாவது பார்ப்பேன். நான் தனியா ட்ரை பண்ணுவேன். சரி, வேற ஏதோ ஒரு இடத்துல உங்க அப்பாலாம் யாருமே இல்ல. தடவை ட்ரை பண்றீங்க, அங்கேயும் நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. 10 வாட்டி வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது தான் கேள்வி. 10 வாட்டி கொடுக்கறது பேர் வாய்ப்பு இல்ல பிரதர். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இங்க நான் யாரையுமே வந்து நான் தான் சொன்னேனே, நான் நடிக்கிறதுக்கு வந்தேன், நடிக்கிற வேலையை பார்க்குறேன். இங்க என்ன பேச்சு வரும் அப்படின்னா, நானா வந்தேன் அப்படின்றது இல்லாம, பிருத்திவிராஜ் அவருடைய இது பார்த்துருக்கீங்களா இன்டர்வியூ ஒண்ணு? பிருத்திவிராஜ் சொல்லுங்க. அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நீங்க சூப்பரா இது பண்றீங்க. படம் எங்க அப்பாவால தான் நான் வந்தேன். அவர் இல்லைன்னா கிடையாது. ஓகேவா? 2வது படம் எனக்கு கிடைக்கிறது இருக்குல்ல. இருங்க. அவர் சொன்னது 2வது படம் எனக்கு கிடைச்சது இருக்குல்ல. அது என்னால கிடைச்சது. ஏன்னா, டைரக்டர் வேற, புரொடியூசர் வேற. ஓகேவா? அதுதான் அவரு எவ்வளோ அழகா இதுவரைக்கும் என்னைக்காச்சும் விஜய் வந்து எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்ல அப்படின்னு எங்கேயாச்சும் ஒண்ணு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது நீங்க ஏன் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு அதே மாரி தான் விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க? என்னுடைய விமர்சனம் இருக்கு. நீங்க பிடிச்சிருக்குன்னு இல்ல சொல்ல பிரதர், எதிர்பார்க்கல. நீங்க வந்து உங்களுடைய கேள்விகள் வந்து கடக்குன்னு வர்றதுக்கு ரீசன் என்ன அது தெரியுமா? வந்து நீங்க ஒரு பொது வெளியில அத வந்து நீங்க அள்ளி கொட்டுறீங்க பார்த்தீங்களா? இவர் வந்து இப்படிதான் அப்படின்ற மாரி ஒரு கருத்து சொல்லும்போது, அது கரெக்ட்டா? அது வந்து சரியா தான் இருக்கா? நீங்க எப்படி அத அனலைஸ் பண்ணி சொல்றீங்க? நான் அனலைஸ் பண்ணது தான் சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுது. அப்ப எப்படி விஜய் மட்டும் திமுக மேல அவ்வளோ அள்ளி கொட்டுனாரு? அவர் அனலைஸ் பண்ணிட்டாரா? இப்ப நீங்க ஒருத்தர் பேசுறது தப்பு அப்படின்னா, நீங்க சரியான பதில்னு ஒண்ணு குடுக்கணும்ல. சரியான பதில் உங்ககிட்ட இல்ல. நான் இப்பயும் கேட்கிறேனே, மாற்றம்னு சொன்ன விஜய் என்ன மாற்றம் சொன்னாருன்னு சொல்லுங்க. நீங்க விஜய் இல்ல நான் இல்ல மாற்றம் பிரதர், சொன்ன விஜய் சொல்லனா, இல்ல பிரதர் நான் கேட்கிறேன். மக்கள் வந்து மாற்றம் ஏன் வரணும்னு பிரதர் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் மாற்றம் வர்றது அப்படின்னா நீங்க அப்போ ஒரு புதுசா ஒரு மாற்றம் இல்ல வரது நல்ல பிரதர் விஷயம் தானே? அப்படின்னா ஏன் அந்த மக்கள் வந்து சீமானுக்கு போடல? அது நீங்க மக்கள்கிட்ட தான் ஆ கேட்கணும். ஏன்னா, அதுதான். சீமான் வந்து திரு விஜய் அவர்கள் மாதிரி பெரிய ஸ்டார் இல்ல. இவ்வளோதான் வித்தியாசம். நான் இப்பயும் இல்ல சொல்றேன். விஜய் சார் வந்து இந்த எலக்ஷன் தான் வந்து நின்னாரு. போன எலக்ஷன்ல சீமான் அண்ணா என்ன ஆச்சு? அவர் நிலைமை என்ன ஆச்சு? அதுதான் சொல்றேன். மக்கள் மாற்றத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடலன்றது தான் என்னுடைய கருத்து. நல்லா இல்ல புரிஞ்சுக்கணும். என் நீங்க வந்து கருத்து என்னன்னா, போன எலக்ஷன்ல சீமான் ஜெயிச்சாரு. இந்த எலக்ஷன்ல வந்து அண்ணன் நின்னனால தான் சீமான் வர பிரதர் முடியல. அப்படி சொல்ற மாரி நீங்க இருக்கீங்க. என் பாயிண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கல. ஓகே. மாற்றத்துக்காக தான் மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஓகே. அது இல்ல. விஜயுடைய ஃபேஸ்க்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுவும் இருக்குனா, அதுவும் இல்ல. அது பிரதர் சரி ஓகே. சரி ஓகே. நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கல்ல? ஓகே. மாற்றத்துக்காக தானே ஓட்டு போட்டீங்க. எந்த மாற்றத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்களேன். இல்ல அது இல்ல வந்து பிரதர், நீங்க தானே ஓட்டு இப்ப நான் சொன்னேன்ல, நான் டிஎம்கேக்கு ஏன் ஓட்டு போட்டேன்னு நான் சொல்லட்டுமா?
சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இல்ல நான் இந்த டிஎம்கேக்கு இந்த ஏன் இந்த ஓட்டு ஒரு போட்டேன்றத நான் சொல்றேன். இந்த டாபிக்கே மாற்றம் அவங்க என்ன பண்றாங்களோ அத பார்த்து தான் அது இப்போ வருங்காலத்துல தான் பிரதர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுதானா, இப்ப இங்கேயுமே இப்போ ஃபர்ஸ்ட் படம் நடிச்ச உடனே இது என்ன மூஞ்சி நடிக்க வந்துருச்சுன்ற மாரி ஒரு கருத்து இருந்தது. ம், இப்போ இவரு ஏன் அரசியலுக்கு வராரு? ம், இப்ப இவரு ஏன் வரணும்? ம், இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவரால என்ன பண்ண முடியும்? ம், நீங்க இவ்ளோ கருத்து சொல்றீங்க. ம். இவர் மேல இவ்ளோ இவ்ளோ அவ்வளோ கருத்து கருத்தெல்லாம் வைக்கிறீங்க. சொல்லல. ஒரே ஒரு கருத்து தான். என்ன கருத்து? என் கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். ஆ. மாற்றம்னு சொல்றீங்கல்ல, என்ன மாற்றத்த நீங்க கொண்டு வர போறீங்கன்றது தான் என் வெயிட் பண்ணி கேள்வி. பாருங்க. பிரதர், இப்போ நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வரேன்ல, இந்த ஸ்டுடியோவுக்கு நான் வரும்போது, நீங்க ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லொக்கேஷன ஷேர் பண்ணாங்கல்ல, அதுதான் பிளான். நீங்க என்ன மாற்றத்தை அதாவது மக்கள்கிட்ட நான் இந்த மாற்றத்த பண்ண போறேன். இதுவரைக்கும் திரு சீமான் இருக்கார் இல்லையா? அவரு ஒவ்வொரு இதுலயுமே அவர் என்ன மாற்றத்த கொண்டு வர போறான்றது பட்டியல் போட்டு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி விஜய் ஏதாவது ஏதாவது நீங்க இப்போ சொன்னீங்கன்னா இல்லண்ணா, நீங்க அவரு சொல்ற மாரி இவரும் சொல்லலாம். இப்போ என்ன வேணா சரி அப்ப சொல்லலாம். ஏன் வந்து நான் வந்து இருங்க. லேடீஸ்க்கு வந்து ரூ. 2500 குடுக்குறேன்னு சொல்லணும். ஏன் வந்து நான் லேடீஸ்க்கு வந்து இவங்களுக்கு ரூ. 4000 குடுக்குறேன்னு சொல்லணும். நான் ஏன் பஸ் ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லணும் விஜய்? இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்து வேற ஒரு மாற்றம் வரணும் அந்த கேள்விக்கான பதில் வந்து அவரு சொல்லலாம். கமிட்மெண்ட் குடுக்கலாம். அத குடுத்து இப்ப சட்டசபையில எதுவும் நடக்க முடியல. இப்ப இந்த அரசியல் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா, அவரு வந்து பார்த்தா தான் தெரியும். அப்ப அவர் இப்போ மாற்றம்னு சொல்லியிருக்கவே கூடாதுல்ல? இப்போ இல்ல. இது வந்து என்னுடைய கருத்து. தனிப்பட்ட ஐயோ! கருத்து. அததான் இருங்க, பிரதர். இருங்க. நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க. மாற்றத்துக்காக ஓட்டு போட்டீங்க. சரி விஜய் மாற்றத்த பண்ணலன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு குடுத்து தான் பிரதர் பார்க்கணும். அது என்ன வந்து சரி அவரு அதுதான் சரி இல்ல பிரதர். இந்த மாற்றத்த அவர் பண்ணுவாரு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்போ தமிழ்நாட்டுடைய ஜிஆர் வந்து ஜிஆர் பெர்சன்டேஜ் வந்து 52% ஓகேவா? அவர் வந்தாருன்னா 60% வரும். ஓகேவா? தமிழ்நாட்டுடைய எக்கானமி அ ரேட்டிங் வந்து த இந்தியாவிலே வந்து இப்ப இந்த வருஷம் வந்து 11 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கு. அவர் வந்தாருன்னா 15% வரும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1% இன்கிரீஸ் ஆகும். இதுவரைக்கும் வந்து பெண்களுக்கான இதுதான் அரசியல். இதே வந்து விஜய் வந்து ஒரு நடிகரா பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் அரசியல்ன்னும்போது, நான் நாட்ட குடுக்குறேன் பிரதர். நான் நாட்ட குடுக்குறேன். எனக்கு விஜய் எங்க தெரியுமா ஒரு ஃபெயிலியரா ஃபீல் ஆனாரு? எங்க தெரியுமா? கரூர் சொல்றீங்களா? கரூர் மட்டும். நீங்க எல்லாம் கரூர்லேருந்து பேசுறீங்க. நான் அதுக்கு முன்னாடியே சொல்லட்டுமா? ஒரு படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போ, ரோகிணி தியேட்டரே அவங்க ரசிகர்கள்லாம் அடிச்சு உடைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ம். இருக்கா? ஒரு தலைவர் வந்து நான் காசு குடுக்குறேன், அப்படி காம்பன்சேஷன் குடுக்குறதுக்கு பேர் தலைவர் கிடையாது. அவர் என்ன தெரியுமா பண்ணியிருந்திருக்கணும்? இப்போ உங்க அப்பா இப்போ இப்போ நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. அந்த தப்ப உங்க அப்பா, என் பையனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம், அந்த தப்ப நீங்க திரும்ப பண்ணுவீங்க? அப்போ ஒரு தலைவனா என்ன பண்ணியிருக்கணும்னா, என்னுடைய ரசிகர்கள் என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேலும் அது நடக்காதுன்ற ஒரு உத்தரவாதம் கூட விஜய் குடுக்கல. ஒரு தலைவன் என்பவன் அதுதான். தப்பு நடந்ததுக்கு அவரு அப்புறம் குடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? நீங்க குடுத்தத காமிங்க பிரதர் நான் பார்க்குறேன். இல்ல. அது இல்ல, இல்ல வந்து ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்கிறேன் நானு. பிரதர் ஆமா அவர் ஏன்னா, குடுத்தது இல்ல, இப்போ அது வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு இல்ல ஒரு அமௌண்ட் பிரதர். குடுத்துறாரு. நல்லா ரெக்டிஃபை புரிஞ்சுக்கங்களேன். பண்ணிட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்றது வேற. ப்ராப்ளம் நடக்காம நான் வந்து ரோகிணி தியேட்டர்ல ப்ராப்ளம் நடந்துருச்சு. அது சால்வ் பண்றது. ஆனா அடுத்த தப்பு நடக்காம ஒரு தலைவன்றவன் அத தடுக்கணும்ன்றது தான் ஒரு நல்ல தலைவன். இங்க ஒரு நல்ல என்ன ஒரு விஷயம் நான் ஒரு நடந்ததுன்னா, புரியுதுண்ணா. இல்ல இல்ல நான் என்ன நீங்க சொல்றேன்னா வந்து ஏதோ ஒரு சமூக ரீதியா ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தா ஓகே. இவங்க ஃபேன்ஸ். ஃபேன் இந்த பேஸ்ல வரும்போது, இவங்க ரசிகர்கள் வந்து என்ன பண்றாங்க? அவங்க கையில அவங்க என்ன நடவடிக்கை எடுக்குறாங்க? இது வந்து எல்லாமே அவங்களுடைய கொண்டாட்டங்களா மாறுது. பிரதர் இல்ல. இருங்க. நீங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? தியேட்டர்ல வந்து இல்ல ஏதோ நான் ஒண்ணே சீட் ஒண்ணு இடாம நான் ஒண்ணே போச்சு. ஒண்ணு சொல்றேங்க. ஒரு ரசிகன் தான் இன்னைக்கு ஓட்டு போட்டு எது? அவங்க ரசிகர் மனப்பான்மையில தான் ஓட்டு போட்டு நான் இப்பயும் சொல்றேன். நான் ஒரு தலைவனா யார எதிர்பார்ப்பேன் அப்டின்னா, ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்குறாங்கன்றத பொறுத்து தான். இல்ல அகைன் நடந்திருக்கா? அதுக்கப்புறம் ஏதாவது நடந்திருக்கா அகைன் ஓ! இது மாரி? நடக்கவே இல்லையோ? அதுக்கப்புறம் இல்ல. நடந்திருக்கான்னு கேட்கிறேன் அதுக்கு நான். நடக்கவே இல்லையோ? தெர்ல எனக்கு. நடக்கல. அதுக்கப்புறம் இல்ல. நடக்கலையா? அது நடக்குது, நடக்கல பிரதர். அவரு இப்ப மத்ததுக்கெல்லாம் வந்து ட்வீட்ல அவங்க இதுல போடுறாங்கல்ல. இத ஏன் விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா குடுக்கலன்றத இப்போ ஒண்ணும் இல்ல பிரதர். இப்ப நேத்து வரைக்கும் 108 சீட்ல இழுபறியா இருந்துச்சுல்ல. அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை குடுத்தாரா இல்லையா? என்ன குடுத்தாரு? அவரு ரிசைன் 3 பண்றேன்ட்டு. அறிக்கை குடுத்தாரு. 3 அறிக்கை குடுத்தாரு. 1 எந்த சூழ்நிலையிலும் நாங்க வந்து தாவேகா ஆட்சி அமையறதுக்கு இடையூறா இருக்க மாட்டோம். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ரெ எல்லா கட்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கேஆஸ ஸ்டாப் பண்றது. நெறைய கேஆஸ் இந்த மீடியாஸ் கிரியேட் பண்ணுச்சு பார்த்தீங்களா? அத முதல்ல ஸ்டாப் பண்ணாரு. அடுத்து என்ன சொன்னாரு அப்டின்னா, எந்த என்னுடைய கூட்டணி கட்சிகள்
உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் சொல்லலை அப்படின்றது. அது வந்து என்னன்னா அடுத்து ஒரு வழி வர்றது. 3வது ஒரு விஷயம், ஆக்சுவலாக விஜய் இதை பண்ணியிருக்கணும், அவர் பண்ணலை. ஆளுநரை கண்டித்து அறிக்கை விட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் விடலன்னு சொல்லல, விட்டாதாங்க மக்களுக்கு தெரியும். அது ஏன் தெரியுமா தெரியணும்? இப்போது கவர்னருக்கும் ஸ்டாலினுக்கும் பர்சனல் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இது வந்து ஒரு சொசைட்டி ப்ராப்ளம்னும் போது, நீங்கள் உங்களுடைய விஷயத்தை வெளியே சொன்னால் மட்டும்தான் உங்களை கேட்குறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இங்கே இருக்கிற ரசிகர்கள் இருக்கீங்கள்ல, இப்போ சப்போஸ் விஜய் வந்து நான் வந்து சிஎம்மாக வந்து திருமாவளவன் அண்ணனை வந்து நிப்பாட்டுறேன், டெபுட்டி சிஎம்மாக வந்து நான் செங்கோட்டையன் நிப்பாட்டுறேன்னு சொன்னால் உங்கள் ரசிகர்கள் ஒத்துப்பீங்களா? இல்ல இது இப்போ நீங்க இல்லை வந்து இல்லை நான் கேட்குறேன் இல்ல நான் ஒரு டவுட் தான் பிரதர் கேட்குறேன். நான் இப்படி பண்ணால் நீங்கள் இந்த இந்த கேள்வியே தப்பா இருக்கு. நான் எப்படிண்ணா அது? இது ஆக்சுவலி ஓ மை காட் பிரதர், உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் எல்லாருமே திரு விஜய் சிஎம் ஆகணும்னு தான் நினைக்கிறீங்களே தாண்டி, ஆனால் இப்போ ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டாருன்னு இல்ல சொல்லுங்க. இல்ல இல்லை இல்லை என்ன கஷ்டப்பட்டாருன்னு சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு வரதே ஒரு கஷ்டம் தானே. நிக்கிறதே கஷ்டம் தானே. இல்ல பிரதர் நீங்க உங்களால பண்ண முடியுமா? அப்படியா? இல்ல அப்போ நான் கேட்கிறேன். சுயேட்சையில் நிற்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? இப்போ எல்லாருமே அதுதான் சொல்றேன். பிரதர் நிக்கிற இந்த ஒரு இந்த கேம்ல விஷயத்தை இருக்கவங்க இவர் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் சொல்லவே முடியாது. அப்போ பண்ண சீமானவர் முடியும் பண்ணாரு சொன்னா, அவர் களத்துல இறங்கி இருக்காரு. பிரதர், அவர் ரிஸ்க் கஷ்டம்லாம் எடுக்கிறாரு. படல பிரதர், அவர் கஷ்டப்பட்டார்லாம் தயவுசெய்து சொல்ல. இதுதான் நீங்கள் வந்து ஒரு நரேட்டிவ் விஜய் மேலே செட் பண்ணுறீங்க. என்ன கஷ்டப்பட்டாரு? ஆளுநர் அவரை 3 நாள் அலைய விட்டாரு, ஏதோ ஒரு கேள்வி கேட்டாரா? அதை சொல்லுங்களேன், ஏதோ ஒரு கேள்வி இல்ல கேட்டாரா? இல்ல அது பிரதர் கேள்வி என் கேள்வி ஒன்றே ஒன்று தான். ஓகே. இப்போ சிஎம் ஆக வேண்டியது யாரு? விஜய் தானே. அவரை தானே அழைக்க விட்டாங்க. ஆமா. அதை யார் கேட்கணும்? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே, நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே, அப்போது விஜயுடைய சிஎம் சீட்டில் உட்கார்றத தடுத்தது, இவ்வளோ நாள் இழுத்தடிச்சது கவர்னர். அவர் வந்து வேணுமே பண்ணாருன்றது நிறைய விஷயம் இருக்குது. 2வது விஷயம் என்னென்னா, டிவிகே என்ன பண்ணுச்சுன்னு உங்கள் விஜய் டிவிகே ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே தெரியுமா? 108 சீட்டுன்னு கொண்டு போய் அவர் கொடுக்குறாரு. ஓகே. ஆக்சுவலாக தப்பு. ஏன் சொல்லுங்கள்? 107ன்னு சொல்றீங்களா? ஆமாம், 107 தான் கொடுத்துருக்கணும். ஓகேவா? இல்லை அப்போ என்கிட்ட வந்து காங்கிரஸ் உடையது அதுதான் அவர் சொன்னார். நீ 108ன்னு சொன்னீங்க, அந்த 108 கேண்டிடேட்டை எங்களை காமின்றாரு. பிரதர் பேசிக் பிரதர், சிம்பிள். இது பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த ஆதவர்ஜன் ஒருத்தன் கூட பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன்னு சொன்னான்ல, அவங்ககிட்ட போய் கேளுங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை முதல்ல படிச்சுக்க சொல்லுங்கள். இங்கே யாருமே வர வேணாம்லாம் இங்கே யாருமே சொல்ல. நானுமே ஓகேவா, நானுமே திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போட்டது மாற்றத்துக்காக தான். ஏன்னா அவரை வந்து நான் ஒரு நல்ல லீடராக என் கண்ணு கூட பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இது வரைக்கும் சினிமாவில் விஜய் ஒரு மாற்றத்தையும் காமிக்கல. சரி, அது சினிமா விட்டுருங்க. அரசியலுக்கு வரும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னாச்சும் சொல்லணும்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்போ எதுக்கு வாக்குறுதி மட்டும் கொடுத்தீங்க? அது மாற்றம். மாற்றம்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது சகாயம் ஐஏஎஸ் சொல்லியிருப்பார். ஆளை மாற்றுறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போ விஜய் ஆட்சி அமைக்க போகிறார்ல, மாற்றம் கொண்டு வந்துட்டாரா? ஆட்சி அவர் பதவி ஏற்கிறதுக்கே டிஎம்கேல இருந்த 6 கட்சி தானே சப்போர்ட் பண்ணியிருக்கு. சிம்பிள் பிரதர். ஒரே விஷயம் தான், நான் விஜய் பிடிக்காம பேசலை. ஒரு விஜய் நல்ல தலைவனாக இருந்தால் நான் கைத்தட்டுவேன். அதுதான் நீங்க கைத்தட்டது ரெடியா இருங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் சொல்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் வச்ச கருத்து எல்லாமே இது வரைக்கும் விஜய் பண்ணதை வச்சு பேசுகிறேன். இதுக்கப்புறம் அவர் பண்ணும்போது நான் கண்டிப்பாக கைத்தட்டுவேன். மாற்றம் ஏற்படலைன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இங்கே மாற்றம் அதுதான் நான் இங்கே இந்த என்ன ஷார்ட் பீரியட்ல இங்கே நீங்க எப்படி பிரதர், ஓகே நீங்கள் ஒரு பாயிண்ட்ல என்ன தெரியுமா, வாய்ப்பு கொடுத்தாதான் அப்போ ஒன்று பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வேணா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து தரேன், சரியா? ஃப்ளைட் ஏறுங்க. ஆனால் அந்த பைலட்டுக்கு இதுதான் முதல் தடவை இது வரைக்கும் ஃப்ளைட்டே ஓட்டினதில்லை. அவர் உட்காந்து ஓட்டுறேன்றாரு. நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்களா? ஓகே. அவர் ஓட்டுறன்னு கான்ஃபிடென்ட்டா உட்கார்ந்தாரு. இல்லை, அவருக்கு ஃப்ளைட்டே ஓட்ட தெரியாது. ஏன்னா அவருக்கு ஓட்ட தெரியுது, நீங்கள் எப்படி தெரியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? அவரு சொல்றாரு அவர் சொல்றாரு, அப்போ உட்காருவீங்க கரெக்டா? அவர் உயிரா அங்க இருக்குல்ல. இல்ல பிரதர், யார் சொன்னது? அவங்களே ஈஸியா எஸ்கேப் போயிடுவாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல பிரதர், சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் ஃப்ளைட்டே ஓட்டாத ஒருத்தர், ஃப்ளைட் ஓட்டுறதுனா என்னன்னு தெரியாத ஒருத்தர், நான் ஃப்ளைட் தெரியாத ஒருத்தரை வந்து அது அவங்க வரவே இல்ல மாட்டாங்க. அப்ப தெரிஞ்சது விட நீங்க மாட்டாங்க. இல்ல தெரிஞ்சது நீங்க எப்படி கவர்மெண்ட்டும் விடாது. தெரியாத ஒருத்தர் இந்த கவர்மெண்ட்டும் விடாது. இல்ல தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு அந்த எப்படி அந்த தெரியும்? டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இல்ல தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் ஓட்டு அவருக்கு போட்டுருக்காங்க. ஃப்ளைட் ஓட்ட தெரியும்ன்றது, அந்த பைலட்டுக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்கிறேன். அவரு ஸ்டிமுலேஷன் எடுத்திருக்கணும். அவர் வந்து
பாஸ் பண்ணியிருக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி அவருடைய நான் இப்பயும் சொல்றேன். விஜய் வந்து எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் ஓடி ஒளியறதை தாண்டி அத அவர் ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாரு பிரதர். சிம்பிளான விஷயம் தான் பிரதர். என்னன்னா, நான் ஒரு தலைவன எப்படி எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு தோனி பிடிக்கும்ல? தோனி தோனி பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்காதா? இல்ல, இல்ல. பிடிக்கும்லன்னு நான் கேட்கல. உங்களுக்கு தோனி ஃபர்ஸ்ட் பிடிக்குமா? கேட்டீங்க. பிடிக்காதா? பிடிக்கும்லாம் சாரி, கேட்டீங்க. சாரி, 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 அப்புறம் சாரி. இப்படி மா ஸோ என்னுடைய கேள்விகள் தப்பா இருக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு யார பிடிக்கும் கிரிக்கெட்ல? எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காதுண்ணா. சரி, ஓகே. ஸ்போர்ட்ஸ்ல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு யார பிடிக்கும்? ஆக்சுவலி எனக்கு இது ரொனால்டோ பிடிக்கும். ரொனால்டோ கரெக்ட்டுங்களா? பிடிக்கும். அவர ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? நல்ல பிளேயர். அவர் ஃபிட்னஸ் நல்லா மெயின்டெயின் பண்றாரு. ஸோ அதனால எனக்கு அவர பிடிக்கும். அவருக்கு வாய்ப்பு அந்த டீம்ல எப்படி குடுத்தாங்க? இவ்வளோதான் எனக்கு தெரியும். இல்ல, இல்ல, வேற இல்ல. எதுவும் தெரியாது எனக்கு. ஏன்னா வேற அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இல்ல, கேள்விக்கு ஆன்சர் இல்ல, பண்ணிட்டேன். இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர அந்த பேசிக் லெவல்ல ப்ரூவ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ எனக்கு பேசிக் லெவல் என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் எல்லாருமே நடிகரா பார்க்குறாங்க. நான் வந்து தமிழ்நாட்ட இப்ப லீட் பண்ணக்கூடிய ஒரு தலைவனா பார்க்குறேன்னும்போது, அந்த தலைவருக்கு உண்டான அ நான் ஒரு செக் பாக்ஸ் வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு கூட செக் ஆகல. அதான் பிரச்சனை. எனக்கு. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்க உங்களுக்கு ஆகலன்றதுக்காக அததான் நான் மத்தவங்களுக்கு சொல்றேன். இல்லன்னு சொல்ல ஸோ முடியாது. இப்ப நான் வந்து அவர பத்தி பேசுறேன்றதுக்காக நான் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பேசுறேன்ற அர்த்தம் கிடையாது. இங்க கருத்து பேசுறதுன்றது எல்லாருக்குமான உரிமை. உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன லாஜிக் சொல்லட்டுமா? டிவிக்கே வந்ததே பிஜேபியோட அஜெண்டா. நீங்க லாஸ்ட்டா சோசியல் மீடியால சங்கின்ற வார்த்தைய எப்ப கேட்டீங்க? சங்கி. சங்கினா தெரியும்ல? சங்கி ஒரு 3, 4 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன் நான் கேட்டு. விஜய் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கின்ற வார்த்தை கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கல. இவ்வளோதான். ஏன்னா, அதுதான் பிஜேபியோட அஜெண்டா. பிஜேபியோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, திராவிட கட்சிகள இல்லாம பண்ணணும். அதுல ஏடிஎம்கேவ பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே யாரும் அதாவது ஏடிஎம்கேவ காலங்காலமா ஓட்டு போடுறவங்க இருக்காங்களே தாண்டி, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது டிஎம்கே. அவங்க வந்து இந்த மத சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அவங்க பண்றாங்கன்னும்போது, டிஎம்கேவுடைய மெயின் எய்மே மதம் தான். மதத்த வச்சு தான் அரசியல் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறுப்பு அரசியல புகுத்தணும். அது வந்து பிஜேபி பண்ணா சங்கி ஆல்ரெடி கெட்ட பேர். அப்போ ஒரு புது ஃபோர்ஸ கொண்டு வராங்க. இது நெறைய இருக்கு பிரதர். பொலிட்டிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, ஓகே. ஏன்னா இதுவரைக்குமே விஜய் வந்து பிஜேபிய எதிர்த்தோ, இல்ல பிஜேபிக்காரங்க விஜய் எதிர்த்தோ பேசினதே இல்ல. இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு லாஜிக் மட்டும் சொல்றேன். எப்பலாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்கவங்க ஒருத்தவங்கள சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்கள நீங்க டவுட் பண்ணணும். சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னதுனால இந்த கட்சி ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னா, கிறிஸ்டின் ஒரு சிங்கரா? நீங்க பெட்டரா ஒரு அரசியல்ல நீங்க வந்துடலாம். இல்ல பிரதர். நடிக்கிறத விட்டு நீங்க இல்ல பிரதர். ஒரு அ பொலிட்டிக்கல்ல நீங்க இறங்கலாம். இல்ல பிரதர். ஆக்சுவலி நான் இந்த பேசிக்கா பொலிட்டிக்கலா மக்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். நான் ஒருத்தன் கிடையாது. எல்லாருக்குமே இது தெரிஞ்சா மட்டும் தான் ஒரு சூப்பரான ஒரு நம்ம இல்ல ஆக்சுவலி நான் 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 வந்து இப்படி எல்லாமே நம்ம தெரியலன்னு நீங்க சொல்லக்கூடாது. பிரதர் நான் தெரியலன்னு சொல்லல. தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஆ ஓகேவா? தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சும் இருக்கும். இல்ல ஒரு என்ன சிலருக்கு. என்ன விஷயம்னா, அ ஒரு சின்ன விஷயம் பிரதர். இந்த அரசியல் நான் எங்கேருந்து கணக்கு பண்ணேன்னா, நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நம்மளால 2017ல ஜல்லிக்கட்டு ஜெயிச்சோம் ஞாபகம் இருக்கா? நாம தானே ஜெயிச்சோம். ஆமா. அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. நாம ஜெயிக்கல. நாம ஜெயிக்கிற மாதிரி நம்ம இதுல வச்சுட்டு, நீட்ட கொண்டு வந்தாங்க. உஜ்வாலத்துக்கு மொத்தம் 4 இதுவ வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லேருந்து சைன் பண்ணாங்க. அந்த டைம்ல தான். ஸோ நம்ம எல்லாருமே இங்க ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, இது பின்னாடி போயிடுறோம். ஆனா பின்னாடி வேற நடக்குது. இன்னும் நம்ம இன்னும் இது பண்றதுக்கு முன்னாடியே இது என்ன பிஎம் ஸ்ரீ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நீங்க சைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து கவர்னர் ஆட்சி ஆக்சுவலா பிஜேபியோடைய பிளான் என்ன அப்படின்னா, இந்த இழுபறி நீங்க யோசிச்சு பாருங்க. சிம்பிளா ஒரு சின்ன நரேஷன் நான் வைக்கிறேன். எலக்ஷனுக்கு முன்னாடியே அமித்ஷா எப்படி தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபை தான் வரும்னு சொன்னாரு. 2வது விஷயம், ஏன் எந்த பிஜேபிக்காரங்களும் தாவேகாவ எதிர்த்து பேசல? சீமான எதிர்த்து பேசுனாங்க. திமுகவ எதிர்த்து பேசுனாங்க. ஏடிஎம்கே பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய இது. இப்ப நீங்க பேசுறதுக்கு எல்லாமே வரப்போற காலம் தான் பதில் சொல்லும். இல்ல ஆக்சுவலி பிரதர். இல்ல, நான் அதுதான் நான் சொல்ல வரேன். இது இது என்ன வந்து இப்போ முன்னாடி நம்ம என்ன வேணா கருத்து வைக்கலாம். என்ன வேணா சொல்லலாம்.
வரப்போற காலம் தான் அதுக்கு பதில். இல்ல. எனக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த அதுதான். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பதில் தான் நடக்க போற விஷயம்ன்றது. அதுதான் இந்த கேள்விய கேட்டா தான் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் நீ அதாவது இல்ல, நம்ம இல்ல. நான் வந்து எத வச்சு இல்ல சொன்னேன்னா, நீங்க நீங்க சொன்ன வந்து பொறுத்து எனக்கு வந்து ஒரு சிலர் சொன்னாங்க. இவர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணும்போது, ம். இது கேட்டா ஓகேவா இருக்குன்ற மாரி. நீங்க விஜய் சார் மட்டும் இல்ல, ரஜினி சார்கிட்டயும் நீங்க பேசுறீங்க. அவர சொல்லியிருக்கேன். வச்சு நீங்க ஒண்ணு பேசுனீங்க. ம். பொதுவா இந்த பெரிய ஆளுங்கள வச்சு பேசும்போது, ரஜினி சார பேசுனதுக்கான காரணம் என்ன? ஏன்னா, நான் ரஜினி சாருடைய ரஜினி மிகப்பெரிய சார் ஃபேன். வந்து நான் அனிருத்த பத்தி இல்ல பேசியிருப்பாரு. நான் வந்து அப்படின்ற மாரி நீங்க நான் வந்து ரஜினி சாருடைய அது ஒண்ணு மிகப்பெரிய ஃபேன். நான் வந்து பேசியிருக்கீங்க. ரஜினி சாருடைய மிகப்பெரிய ஃபேன். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நம்மளுக்கு யார ஒருத்தர புடிக்குமோ, ஓகேவா? அவங்க மேல அக்கறை இருந்தா மட்டும் தான், நாம அவங்க பண்ற தப்ப கேள்வியே கேட்போம். நம்மள ஒருத்தவங்க கேள்வி கேட்கலன்னா, நமக்கு அவங்களுக்கு நம்ம மேல அக்கறையே இல்லன்னு அர்த்தம். இ இல்ல அது புரியுது. நான் வந்து இதுதான் இப்போ நீங்க நீங்க கேட்கிற என்ன இவ்வளோ கேள்வி இப்ப நீங்க என்ன இவ்வளோ கேள்வி கேட்கிறீங்கல்ல, அதுக்கு ரீசன் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி குடுத்த இன்டர்வியூஸ்ல உங்களுக்கு இப்படிலாம் கமெண்ட் வருது. ஸோ என் மேல ஒரு அக்கறையில கேட்கிறீங்கல்ல, அதுதான் எனக்கு புடிச்சது. அத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு நான் பதில் அதாவது உங்க வாயிலா அவங்களுக்கு நான் பதில் சொல்றதா நான் நெனச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க நான் அட்டென்ஷன் சீக் இல்ல அது பண்ண எனக்கு இல்ல, புரியுது. இல்ல. நான் அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாரையும் புகழ்ந்து பேசியிருக்கணும். ஓகேவா? நான் இப்ப எல்லாரையும் இருக்க மீடியா அந்த மாரி இல்ல பிரதர். இல்லையேண்ணா அது. வேற மாரி இருக்கு. இல்ல, இல்ல. ஸோ இங்க அதாவது அப்படி நடக்குது. அத வச்சு தான் நான் வந்து அ இந்த கேள்விய இல்ல உங்களுக்கு பிரதர். எழுப்புனேன். அதாவது அ பாயிண்ட்டே இல்லாம அலிகேஷன் வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே. நான் பேசுறதுல பாயிண்ட் இல்லாம, நான் ஒரு பாயிண்ட் வைப்பேன். நான் வைக்கிற பாயிண்ட் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல, அவ் இல்ல. அப்படி யாரும் சொல்லல. இல்ல ஆனா அவங்க வைக்கிற பாயிண்ட்ட என் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே, பிரதர் இங்க ஓகே. வந்து நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நான் பண்றது தான் கரெக்ட்டுன்லாம் இல்ல. எனக்கு இவ்ளோ டவுட்ஸ் இருக்கு. அதான் உங்ககிட்ட அவ்வளோ டவுட்ஸ் இருக்கு. அவ்வளோ பாயிண்ட் இருக்கு. ஆனா ம். இந்த எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட்டா, தப்பான்றது ஆடியன்ஸ் அவங்க கிட்ட தான் பார்த்து பிரதர் இதாகணும். அதான் அதான் ரஜினி ஒன்னொன்னுமே சார் ரஜினி சார் சொன்னது தான் காலம் காத்திருந்து பதில் சொல்லும்ன்ற மாரி தான். அது மாரி தான். உங்களுக்கு பிரதர் அதாவது அதான் நான் சொன்னேன்ல ஒய், WHY இந்த 3 லெட்டர் இருக்குல்ல, இதுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. இந்த ஒய் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து நல்லது நடக்கும். ஒய் இல்லன்னா, தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். உங்கள ஒருத்தன் ஏன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் நம்மள சுத்தி இருக்கவங்க, "நீ சூப்பரா இருக்க, செம்மையா இருக்க, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு" சொல்லுவாங்க. நம்மள தாண்டி வெளில இருக்கவங்க சொல்லும்போது தான் நமக்கு அது புரியும். அதே மாரி மாரி செல்வராஜ் சார் அந்த ஆமா. ஷூட்டிங் ஸ்பாட்ல ம். ஒண்ணு நடந்தது. இந்த மாரி ஹீரோயின்ஸ்லாம் வந்து துணிய க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி இருந்தாங்க. ம். சமூக நீதியா பேசுறாங்க. சம விஷயம் பேசுறாங்க. ம். ஆனா அங்க வந்து ஒரு ஈக்குவாலிட்டி குடுக்க குடுக்கல. மாட்றாங்கன்ற மாரி சொன்னாங்க. ஆமா. அது அது வந்து உண்ம. அது எந்த அளவுக்கு நீங்க அத ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? அது உண்மனா? அதான் உண்ம. அது பிரதர் உண்ம நிலைமை 100% அவ்வளோதான். ஏன்னா அது நடந்துச்சு. நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் 100% இந்த மாரி விஷயம் தான் இப்போ நீங்க ஒரு பெரிய டைரக்டர் ஆகட்டும், பெரிய ஆக்டர் ஆகட்டும், புதுசா வந்து ஒரு டைரக்டர் ஃபேமஸான டைரக்டர் ஆகட்டும், எல்லாரையும் நீங்க வந்து இப்படி இடிச்சு, இல்ல. மொத்தமா அடிச்சு தள்ளும்போது, இல்ல நான் இது அடிச்சு எதுக்காக இது மாரி எல்லாரையும் இப்படி இல்ல பேசுறீங்க? பிரதர் நான் அடிச்சு தள்ளல. நான் வந்து அதாவது அவங்கள பத்தி நான் தப்பா பேசுனது, அவங்க படம் நல்லா இல்ல. அவங்க படம் கேவலமா இருக்கு. அவங்களுக்கு படம் எடுக்க தெரியல. எப்படி? ஓகே. அப்படியா நான் சொன்னேன்? இல்ல, இல்ல. அந்த நான் என்ன பாயிண்ட் சொல்லல. சொன்னேன்னா, பிரதர் நீங்க வந்து இப்போ சமநீதிய பத்தி பேசுறாங்க. இப்போ ஆனா அவங்க வந்து ஈக்குவாலிட்டி குடுக்க இப்ப அதிலேயே மாட்றாங்க. வந்து நெறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அப்ப சங்கர் பண்ணாரா? எப்படி மணிரத்னம் பண்ணாரா? அவங்க யாருமே அத பத்தி பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஐடியாலஜிய முன்னாடி வைக்கிறீங்கன்னா, அந்த ஐடியாலஜி முதல்ல நான் ஃபாலோ பண்ணணுன்றது தான் என் தாட். இப்ப நான் வந்து அ உங்கள பார்த்துட்டு பிரதர் ஸ்மோக் பண்ணாதீங்க. ஸ்மோக் பண்றது தப்பு. உடம்பு கெட்டு போயிடும் சொல்ட்டு, கீழ இறங்கி போயிட்டு அங்க கடல்ல தம் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? இந்த கேள்வி தான் நான் கேட்டேன். வேற ஒண்ணுமே கிடையாது. இதே வந்து நீங்க ஸ்மோக் பண்றத பார்த்துட்டு, "பிரதர் குடுங்க நானும் ஒரு பஃப் அடிக்கிறேன்னும்போது" அடுத்த உடனே அந்த முடிவுன்னு என்ன கேள்வி கேட்க மாட்டீங்க. கரெக்ட்டா? இங்க ஒரே விஷயம் தான். நான் இப்ப இவ்வளோ பேசுறேன்ல, நான் எவ்வளோ கரெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, நாளைக்கே ஃபியூச்சர்ல நான் ஏதாவது ஒரு படம் டைரக்ட் பண்றேன்னு என் பேர் வந்துச்சுன்னா, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி, "ஏன்டா அறிவு கெட்ட கூமுட்ட, அன்னைக்கு என்னமோ பெரியவன் மாரி டைரக்ட் பண்ண மாட்டேன்னா, அடுத்த ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு குடுப்பேன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க என்ன கேட்கலாம்." இல்ல நான் கேட்க மாட்டேன். இல்ல, இல்ல. நீங்க நான் கேட்க கேட்கணும். மாட்டேன். இல்ல. கேட்கணும். இல்லண்ணா ஆக்சுவலி இது என்னன்னா, நாளைக்கு நான் என்ன சாப்பிட போறேன்னு எனக்கு தெரியாது. ம், நாளைக்கு நான் எத்தன மணிக்கு எந்திரிச்சுப்பேன்னு எனக்கு தெரியாது. ம். ஸோ நாளைக்குன்றதே நம்ம கையில இல்ல. ஆனா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இப்படி தான் இருப்பேன்றதுல நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன். கரெக்ட்டா இருக்கேன். அத தான் நான் சொல்ல வரேன். சந்தோஷமான விஷயம் தான் நான் அது. வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் பிரதர். அந்த லைன நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா இங்க சினிமால அ நெறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என் மேல அக்கறையில தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ இப்படி பேசாதடா! நீ அப்படி பண்ணாதடா! அதனால ஒண்ணு வளர மாட்ட." ஆனா நான் சினிமாக்குள்ள வரும்போதே, நான் பார்த்தது என்ன தெரியுமா? நீங்க சினிமால உண்மையா உழைச்சா முன்னேறிடுவீங்க. நேர்மையா இருந்தா முன்னேறிடுவீங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தா முன்னேறிடுவீங்க. டைமுக்கு வந்தா முன்னேறிடுவீங்கன்னும்போது, நான் அது எல்லாத்தையுமே என் மைண்டுக்குள்ள போட்டு, நான் எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன். இங்க கரெக்ட்டு தான் அது எல்லாமே. ஆனா அது இங்க ஏன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ உண்மையா இருக்காத, வளர மாட்ட.
நீ நேர்மையாக இருக்காத, வளர மாட்ட. உன்னை யாராச்சும் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா 2 மணிக்குன்னு சொன்னால் 2 மணிக்கு போகாத, உன்னுடைய வேல்யூ போயிடும். 4 மணிக்கு போ. தட்ஸ் இம்பர்ஃபெக்ட். தட்ஸ் அன்ப்ரொஃபஷனல். இந்த ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல்லாம் யார்கிட்ட நீங்க சொல்றீங்க? எங்க நீங்க பார்த்தீங்க சினிமா? நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது இன்டர்வியூலேயே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் அவங்களுடைய மனசு நான் யாரையுமே குறை சொல்லணும்னு சொல்ல பிரதர். இது நடக்குது. 2 மணி இப்போ நான் உங்க கீழ சொன்னேன்ல 2 மணி. நான் இங்க எத்தனை மணிக்கு வந்தேன்? 2 மணி. அதுக்கு ரீசன் நான் பங்க்சுவலா இருக்கேன்றது கிடையாது. உங்க டைமை நான் மதிக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, வெறும் 10 நிமிஷம் இல்ல. உங்க 10 நிமிஷம், அவர் 10 நிமிஷம், அவர் 10 நிமிஷம், அவர் 10 நிமிஷம். மொத்தம் 50 நிமிஷம் நான் வேஸ்ட் இல்ல பண்ணேன். நான் இங்க ஓகே. ஸோ இப்ப எங்கேயுமே இதனால நீங்க எங்கேயுமே ஓகே அது. இதனால நீங்க லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வரீங்களா? அதனால என்ன சொல்றாங்கன்னா, நான் லாஸ் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இப்படி நீ இருந்தீன்னா வளர மாட்டேன்னு" சொல்றாங்க என்கிட்ட. "நீ வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தா வளர மாட்ட கார்த்திக்ன்றாங்க." டேய் பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் வளர முடியும்னு நீங்கலாம் சொல்றீங்க. ஆனா பெர்ஃபெக்ட்டா இருந்தா வளர மாட்டேன்னு ஏன்டா சொல்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து வெளிய அதாவது பிம்பம் மாதிரி இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே ஓயாசிஸ் மாதிரி. எப்படின்னா, தண்ணி இருக்க மாரி இருக்குன்னு போனாங்க தண்ணி இல்ல. கேட்டா நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்தேன்னு இல்ல கேட்கிற அவங்க மாரி இருக்கு. சொல்றது அது கரெக்ட்டா அது? அது உண்மதானா? அப்படி இருக்காங்களா? வளர்ந்துருக்காங்களா? ம். அவங்க சொல்ற மாரி இருந்து வளர்ந்துருக்காங்களா? இல்ல. உங்க பார்வையில? இல்ல. கரெக்ட்டா இருந்தவங்க தான் வளர்ந்துருக்காங்க. ஆனா, நீங்க கரெக்ட்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே இங்க நெறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியுது. தெரியுது. அதனால தான் நான் வந்து ஐ டேக் மை ஓன் டெசிஷன். நான் இப்படி தான் இருப்பேன். மாத்த மாட்டேன். ஸோ அ நான் நம்ம நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, அது நம்மள மட்டும் கிடையாது. நம்ம கூட இருக்கவங்களையும் அது எந்த அளவுக்கு முன்னேத்தி செல்ல போது. ஓகே. இப்போ ட்ரெயின் கரெக்ட்டா 10 மணினா 10 மணிக்கு எடுக்குதுல்ல. அதுதான் வந்து பெர்ஃபெக்ஷன். ஏன்னா, இந்த 10 மணிய கம்பேர் பண்ணி, அது எத்தன மணிக்கு போய் சேருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத வச்சு அவங்க நெறைய பேர் நெறைய கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஒருவேள 1 ஹவர் டிலே ஆச்சுன்னா, அவங்களுடைய மொத்த கமிட்மெண்ட் போயிடும்ல. ஓகே. இதுதான் நம்ம ஃபாலோ இது நான் அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டது. அ எப்படின்னா, ட்ரெயின் மாதிரி பெர்ஃபெக்ட்டான டைமிங்கில இருக்கணும். அதாவது போய் சேர்றது அங்க டிலே, அந்த சிக்னல்ஸ் இதெல்லாம். அதையும் தாண்டி நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ட்ரெயின் ஸ்டார்ட்டிங் டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எண்ட் ஆவுற டைமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நடுவுல மேபி சிக்னல்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வரலாம். ஆனா, உங்க டெஸ்டினேஷன் டைமிங் நேச்சுரல் டிலே ஏதாச்சும் இருக்கலாம். இவ்வளோதான். இந்த இப்போ மாரி உங்க இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சொன்னீங்க. ம். இது மாரி பேசாத, இந்த மாரி பண்ணாத, ஏன் இதெல்லாம் அன்வான்டடா பேசிட்டு இருக்க? அந்த மாரி நீங்க பேசின விஷயம், ம். அவங்க சொல்லியும் நீங்க அத ஓவர் கம் பண்ணி பேசினதுனா என்னது? இப்ப பேசுனது ஃபுல்லாவே இப்ப பேசுனது ஃபுல்லாவே எல்லாம் அவங்க சொல்றது எனக்கு அக்கறான்னு புரியுது. ஆனா, என்னால வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டு அது தப்புன்னா, அந்த தப்புன்னு சொல்லாம இருக்க முடியல. அது மேபி நெறைய பேருக்கு குறையா தெரியும். இதே வந்து நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இங்க என்ன தெரியுமா? என்ன விஷயம் சொல்றான்றத பார்க்கறது கிடையாது. அத யார் சொல்றான்றத தான் பார்க்குறாங்க. இதே இந்த விஷயத்த ரஜினி சாரோ, கமல் சாரோ, விஜய் சாரோ, அஜித் சாரோ சொன்னா, அது ஒரு பிலாசபியா பார்ப்பாங்க. அதுதான் நான் சிவகார்த்திகேயன் சொ சார் இல்ல. இது வந்து சிவகார்த்திகேயன் சார் ஒண்ணு சொல்லுவாரு. எது சொல்றதுனாலும் ஜெயிச்சுட்டு சொல்லு. அப்படின்ற மாரி ஒரு அது விஷயம் ஒண்ணு. கரெக்ட். ஆனா இங்க என்னன்னா, நம்ம ஜெயிக்கிறதுக்கே இவ்வளோ தடை இருக்குன்றத நம்ம சொன்னா இங்க என்ன தெரியுமா? நம்ம ஜெயிச்சுட்டு சொல்லுன்றாங்கல்ல. அப்படி ஜெயிச்சவங்க எங்கனா சொல்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜெயிச்சவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் ஆக்சுவலி இப்ப நீங்க பேசின பாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆரம்பத்துல எல்லாருக்குமே சிவகார்த்திகேயன் சாருக்கும் இருந்திருக்கு. விஜய் சாருக்கும் இருந்திருக்கு. ம். இப்போ உங்களுக்குமே இருக்கு. ம். இப்போ எனக்கு மட்டும் இல்ல. உங்களுக்கு இருக்கு. அதான் அவருக்கு இருக்கு. அவருக்கு இருக்கு. இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது இப்ப வந்து நான் நீங்க பண்றது என்னன்னா, நான் குறை சொல்லல. நான் சினிமாலயுமே சொல்லும்போது, சினிமால நான் திரு மாரி செல்வராஜ் பிரதர் மேல நான் வச்சது வந்து, அது ஒரு கன்சர்ன். இப்போ அதான் நான் சொல்றேனே, சினிமால வந்து நான் திரு மாரி செல்வராஜ் பிரதரையோ, மத்தவங்க எல்லாருமே சொல்லும்போது, அவங்கள எனக்கு புடிக்கும். ஏன்னா, அவருடைய பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, எனக்கு வந்து ஓகே, நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல படங்கள் குடுக்கக்கூடிய ஒரு ஆள்ன்னும்போது, ஸோ, அத அவரும் ஃபாலோ பண்ணா நல்லாருக்கும்னு ஒரு ஒரு கன்சர்ன் தான். புடிச்சவங்க மேல நம்ம கன்சர்ன் வைக்க முடியும். ஓகே. உங்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் சார் பிடிக்கும்னு சொல்ட்டீங்க. நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிற டைரக்டர்ஸ் பிரதர் லிஸ்ட் எல்லா டைரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணணும் பிரதர். இங்க இவங்க, அவங்கன்லாம் இல்ல. ஏன்னா எல்லாருமே கிரியேட்டர்ஸ். ஸோ எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணும்போது, என்ன நான் ரிஃபைன் பண்ணிக்க முடியும். சி இப்ப நான் மாரி செல்வராஜ் பிரதர் கூட நடிக்கும்போது, அதுல ஒரு ரிஃபைனிங் இருக்கும். சங்கர் சார் கூட நடிக்கும்போது, அதுல ஒரு ரிஃபைனிங் இருக்கும். இப்போ பாலா உங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் இது மாரி சொல்லியிருக்கலாம். "நீ நெறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிற. ம். ஆனா இது மாரி பேசினா எப்படி அது ஒர்க் அவுட் இல்ல ஆகும்?" அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். நான் இப்பயும் சொல்றேன். பார்க்குறவங்களுக்கு, மத்தவங்களுக்கு தான் இதுவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருவேள மாரி செல்வராஜ் பிரதர் அத வந்து தப்பா எடுத்திருந்தார்ன்னா, அவரு அவரு என்ன ஈஸியா கான்டாக்ட் பண்ணி, நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லியிருந்திருக்கலாம். சி இங்க ஒரே விஷயம் தான் பிரதர். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா,
ஒரு சில பேர் வந்து இப்போ என்னை பற்றியே யாராவது தப்பாக பேசினா கூட நான் அதை அனலைஸ் பண்ணுவேன். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை சரி பண்ணிக்குவேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலைஞன் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போ நான் போயிட்டு நாளைக்கே மாரி செல்வராஜ் பார்த்தேன் அப்படின்னா அவர் இதை பற்றி பேசவே மாட்டார். இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சினிமா. சினிமா ப்ரொஃபஷன் வேறு, பர்சனல் வேறு. நான் இன்னிய வரைக்கும் அவரை பர்சனலாக பேசினதே கிடையாது. பர்சனலாக ஒருத்தர் நம்ம பேசினா தான் பிரச்சனை. ப்ரொஃபஷனலாக பேசுறதுன்றது இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு டிவிக்கே பிடிக்கும். நான் கடைசியில் எங்கே வந்துட்டீங்க இரு பார்த்தீங்களா? ஐயோ இருங்கங்க, பிடிச்சவங்கள தானே சொல்ல முடியும். இப்போ டிவிக்கு இல்லை இல்லை நீங்கள் நான் அதை பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஓகே இல்லை இல்லை அது வருது. அதை பற்றி நீங்கள் ஒன்று பேசும்போது அது இன்னும் எனக்கு வருது. So, இல்லை அதனால நீங்கள் வந்து இல்லை, நான் பாசிட்டிவாக தான் சொல்ல போகிறேன். ஆ இப்போ உங்களுக்கு டிவிக்கு அது சொன்னா இல்லை எல்லாருக்கும் நல்லது. இல்லை நான் பாசிட்டிவாக தான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு டிவிக்கே பிடிக்கும், ஓகேவா? நான் வந்து ஒரு நியூட்ரலான ஒரு இது, ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது, இப்போ நமக்குள்ள ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி வெளில போகும்போது இது இதோட முடிஞ்சிருச்சு. கரெக்ட் இங்கேருந்து போன உடனே அது இருக்குல்ல, அதுதான் நமக்குள்ள வேணும். ஏன்னா ஆனா இங்க நெறைய பேர் எப்படின்னா, இப்ப டிவிகேக்கு நீ ஓட்டு போடலையா? டிவிகே பத்தி எதிர்த்து பேசுறியா? அவங்கள எதிரியா பார்க்குறாங்க. இட்ஸ் இட்ஸ் லைக் அவங்கள கொஞ்சம் வேற மாரி டியூன் பண்றாங்க. இப்ப நீங்க மெச்சூரா இருக்கீங்க. நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நமக்குள்ள இதுதான் நான் சொல்ல வரேன். நமக்குள்ள என்ன தெரியுமா? 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இல்ல, நான் நாளைக்கு இப்போ எங்க வீட்ல வந்து நான் வந்து ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கேன். எங்க அப்பா வேற ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்காரு. ஆனா என்ன இருந்தாலும் அவர் எனக்கு அப்பா தான். ஆ ஸோ அந்த மாரி இல்ல என்னன்னா இல்ல நான் அத அதுலயும் தான் சொல்ல வரேன். இப்ப நான் சினிமால இவங்க வந்து என்ன இப்ப நான் வந்து மாரி செல்வராஜ் சார்கிட்டயோ, ரஞ்சித் அண்ணன்கிட்டயோ, இப்ப நான் வந்து சங்கர் சார்கிட்டயோ, இல்ல பாலா சார்கிட்டயோ நான் யார்கிட்ட போயிட்டு பேசினாலும், "நீ ஏன்டா இப்படி பேசுன?" அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவனுக்கு தோணுனத அவன் பேசுறான். முடிஞ்சிச்சு. ஆனா, இந்த கீழ இந்த கமெண்ட் பண்றாங்கல்ல, அவங்க தான் வந்து இது ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. இப்ப என்னைய பத்தியுமே நெறைய பேர் என்ன இப்ப என்னையே வந்து நாள பின்ன பார்த்தா, "என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? சிம்பிள் எக்ஸாம்பிள். நார்மலா வந்து விசிகேக்கும், பாமகக்கும் கான்ஃப்ளிக்ட் எப்பவுமே இருக்கு. ஆனா, நல்லகண்ணு ஐயா இறப்புக்கு போம்போது, அன்புமணி அவர்களையும் திருமாறனும் பார்க்கும்போது, ஒரு கெஸ்டர் இருந்துச்சுல்ல, அதுதான் தமிழ்நாடு. இந்த கெஸ்டர் தமிழ்நாட்ல தான் இருக்கும். மத்த ஸ்டேட்ல இல்ல. இந்த கெஸ்டர் தான் தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடு. அத உடைக்க தான் பிஜேபி ட்ரை பண்ணுச்சு. ஸோ தமிழ்நாடுல நாம இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குன்னு உலகத்திலேயே நல்ல ஒரு விஷயம். உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசினது, இந்த உரையாடல் ரொம்ப அழகா போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணது எனக்குமே உங்க டீம் மொத்தமா மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல உங்களை பார்க்கணும். பீச்சாங்காய் மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். கண்டிப்பா அது நடக்கும். நீங்களும் எல்லாருமே ஒரு ட்ரீமோட தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஓகேவா? உங்களுடைய எல்லாருடைய ட்ரீமுமே வந்து நீங்க நினைச்சத விட பெருசா அடையணுன்றது என்னுடைய மனசார வாழ்த்துக்கள். கண்டிப்பா. எங்களுடைய டிவிக்கு சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஐயோ! கண்டிப்பா அது உண்டு. எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடந்தா எல்லாருக்குமே நல்லது. அவ்வளோதான். நன்றி. நல்லது நடந்து குறை சொன்னா தான் தப்பு. இந்த பாட்காஸ்ட்டை இவ்வளோ நேரம் பார்த்தவங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அஞ்சு மீடியாவை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.